வணக்கம். நான் முருகனிடமே வாஸ்து எஸ்எல்வா பேசுகிறேன். வாஸ்து வாஸ்து அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாஸ்து அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நிறைய மூட நம்பிக்கையான விஷயங்களை உட்புகுத்தி வச்சுக்கிட்டு நம்மளை வாஸ்து அப்படின்னாவே சில பேர் முட்டாள்தனம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாஸ்து என்பது ஒரு அறிவியல் ரீதியான ஒரு விஷயங்களை தான் சொல்லுது அப்படிங்கிறத வச்சு இதுவரைக்கும் நான் என்னுடைய கடந்த ஒரு 6-7 வருடங்களாக வாஸ்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். இந்த வாஸ்து என்பது அறிவியல் ரீதியானது அப்படிங்கிறத வச்சு தான் நான் இது வரைக்கும் வாஸ்து பார்த்துட்ருக்கேன். மேலும் இதில் எந்த ஒரு மூட நம்பிக்கையான விஷயங்களையும் உட்புகுத்தாமல் முழுமையாக வாஸ்து என்பது அறிவியல் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் வாஸ்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். மேலும் இந்த வாஸ்து ரீதியான பல சந்தேகங்கள் மக்களுக்கிடையே நிறைய போயிட்டுருக்கு. இதை பற்றின விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாஸ்து அப்படின்னா எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, இந்த பொருளை இங்கே வச்சுக்கிட்டா வாஸ்து, பீரோவை இந்த திசையில் வச்சா வாஸ்து அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அது வாஸ்துவே கிடையாது. வாஸ்து என்பது என்னென்னா, சூரியனையும் மையமாக வைத்து தான் ஒரு வாஸ்து சாஸ்திரமே உருவாக்கப்பட்டது. இந்த பூலோகம் பஞ்சபூல தத்துவங்களால் உருவாக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் அனைத்து உயிரினங்களும் உயிரோட ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா அதுக்கு சூரியன் தான் முக்கிய காரணகர்த்தாவாக இருக்கார். அப்போ அந்த சூரியனுடைய கதிர்கள் வருடந்தோறும் வீட்டில் வருவது போன்றும் பஞ்சபூத தத்துவங்களை சமச்சீராக பயன்படுத்துவதற்காகவும் உருவாக்கப்பட்டது தான் இந்த வாஸ்து சாஸ்திரம். அதன்படி ஒரு வீட்டினுடைய கட்டமைப்பு என்பது எந்த திசையில் எந்த மாதிரியான கட்டமைப்பு வரணும் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வாஸ்து சாஸ்திரம் பார்க்குறோம். ஒரு நிலம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த நிலம் முதல்ல திசை சரியாக இருக்குதா அப்படின்னு முதல்ல செக் பண்ணணும். இப்போ திசை சரியாக இருக்குதுன்னா எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு கேம்பஸ் வச்சு தான் பார்க்கணும். அந்த கேம்பஸை வச்சு அந்த திசை எத்தனை டிகிரியில் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு முதல்ல இதுதான் திசையை சரியாக பார்த்துக்கணும். ட்ரூ நார்த்தில் இருக்குதா, ட்ரூ ஈஸ்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். அதற்கு பிற்பாடு அந்த வீடு கட்டுவதற்கான ஏதுவான ஒரு அளவீடுகள் இருக்குதான்னு பார்க்கணும். இது நம்ம மனையடியை சொல்லல, வீடு கட்டுவதற்கான ஏதுவான அளவீடுகள். குறைந்தபட்சம் ஒரு மனை இவ்வளோ சைஸ் இருக்கணும் அப்படின்னு இருக்கும். அப்படி அந்த சைஸ் அது இருக்குதான்னு பார்க்கணும். அந்த சைஸ் என்னன்னா குறைந்தபட்சம் 30க்கு 40 அப்படிங்கிற சைஸில் இருந்தால் மட்டும்தான் ஒரு 60% வாஸ்துப்படி வீடு கட்டுவதற்கான ஏற்ற நிலம் அமைப்பாக இருக்கும். அதற்கு பிற்பாடு அந்த நிலத்தில் தெருக்குத்துக்கள் ஏதாவது வருதா, தெரு பார்வைகள் ஏதேனும் வருகிறதா அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் நீர்நிலைகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதன் பிற்பாடு ஒரு பெரிய ஒரு இபி லைன், ஹெச்டி லைன் ஏதாவது பக்கத்தில் போகுதா, ஒரு பெரிய டவர் இருக்கா, இது மாதிரி சில விஷயங்கள்லாம் கவனித்து தான் அந்த நிலத்தை நம்ம வாங்க தயாராகணும். இந்த தெருக்குத்து அப்படிங்கிறது ஒரு ரோடானது நமது மனையின் மீது நேரடியாக மோதுவது போல இருந்தால் அது தெருக்குத்து. இப்போ சில பேர் என்ன சொன்னாங்க, உச்ச தெருக்குத்து, நீச்ச தெருக்குத்து அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் அந்த உச்ச தெருக்குத்தெல்லாம் வேலை செய்கிறதே கிடையாது. உச்ச தெருக்குத்துக்கு நேராக ஒரு காலி இடங்கள் இருந்தால் அது நன்றாக இருக்கும். ஆனால் இப்போ ஒரு ரோடோட அமைப்பு 30 அடி இருக்குது. நம்ம மனையோட அளவும் 30 அடி வாங்குகிறோம். அப்போ ரோடு நேராக மனையை முழுமையாக குத்தும். அது உச்ச தெருக்குத்தில் வராது. அதனால் இந்த தெருக்குத்து அப்படின்னு உங்கள் மனைக்கு வந்துருச்சு அப்படின்னாவே அதை தவிர்த்துக்கிறது நல்லது. இதில் உச்ச தெருக்குத்துன்னு சொல்லி யாராவது சொன்னாங்க அப்படின்னா அதை நம்பாதீங்க. மேலும் தெருப்பார்வை எப்படின்னா, தெருப்பார்வையை பொறுத்த வரைக்கும் நாம் நேரடியாக ஆய்வு செஞ்சால் மட்டும்தான் தெருப்பார்வையை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அது வளைவு நெளிவாக இருக்கக்கூடிய பகுதியில் தான் அந்த தெருப்பார்வை இருக்கும். அது தெருப்பார்வைக்கு மட்டும் மிகுந்த ஒரு ஆய்வு எடுத்து அது பயிற்சி பெற்ற ஒரு நிபுணர் பார்த்தா தான் அது தெரியும். பெரும்பாலும் இந்த தெருப்பார்வைகள் இருக்க வாய்ப்பு இருக்காது. தெருக்குத்துக்கள் வேணால் அதிகமாக இருக்கும். இந்த தெருக்குத்துக்கள் இருக்கும்பொழுது எனக்கு இருக்கக்கூடிய இடங்களில் வீடு கட்டக்கூடியவர்கள் வாஸ்துப்படியாக கட்டினாலுமே கூட அவர்கள் வீட்டில் ஆரோக்கிய குறைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் தெருக்குத்து மனையை வாங்குவதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது.